இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை கிருபையாக நன்மையாக நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாளாக அமையட்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபம் பண்ணுகிறேன். The book of Isaiah, chapter number 51, verse number 3, 51ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதை வனாந்திரத்தை ஏதனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். For the Lord comforts Zion, he comforts all her waste places and makes her wilderness like Eden, a desert like the garden of the Lord. Joy and gladness will be found in her, thanksgiving and the voice of song. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்து அதன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி சந்தோஷப்படுத்துவேன் என்று இந்த நாளிலே தேவன் நமக்கு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். மிக அழகாக யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறு. 53ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது எதற்காக இந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை நான் தியானித்த போது எஸ்தரின் புஸ்தகத்தில் ஒரு வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதிகளிலே யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும். அடிக்கடி நம்மை நெருடல் படுத்தி கொண்டிருந்த, அடிக்கடி நம்மை சோர்வடைய செய்து கொண்டிருந்த, அடிக்கடி நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த, நெருஞ்சில்களை போல நம்மை குத்தி கொண்டே இருந்த சில இடர்களை கர்த்தர் இந்த நாட்களில் நிச்சயமாய் அதை மாற்றி, அதன் மூலமாய் உங்களுக்கு ஏற்பட்ட துக்கத்தை கர்த்தர் மாற்றி நிச்சயமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும், இந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாள், இந்த நாள் எனக்கு மகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் சூழ்நிலைகள் அப்படியே தலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எந்த காரியம் உங்களை ரொம்ப சோர்வடைய செய்கிறது, எந்த காரியம் உங்களை ரொம்ப உடைச்சிட்டே இருக்குது, எந்த காரியத்தை நினைத்து நீங்கள் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, எழுப்பினா அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. மற்ற காரியங்களை செய்யலான்னு யோசிக்க போனால் அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. சரி, ஒரு படி முன்னுக்கு போகலான்னு யோசிப்போம்னு சொன்னால் இந்த காரியம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும்போது உடனே நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். நம்மை நெருஞ்சில்களை போல குத்தி உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் வேரோடு கர்த்தரை அழிக்க விரும்புகிறார். கர்த்தர் அவர்களை அழிப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதன் மூலம் உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார், அதன் மூலம் உங்களை சந்தோஷப்படுத்துவார், அதன் மூலம் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். நிச்சயமான ஆறுதலை, நிச்சயமான மகிழ்ச்சியை, நிச்சயமான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்யும். நல்ல சந்தோஷமாக மனம் விட்டு சிரித்து நாட்களாகி விட்டது, மனம் விட்டு சந்தோஷமாக இருந்து, மனம் விட்டு பேசி, நல்ல சந்தோஷமாக பாட்டு பாடி, சந்தோஷமாக வேதம் தியானம் பண்ணி, சந்தோஷமாக குடும்பங்களோடு செலவு செய்து, சந்தோஷமாக என்னுடைய காரியங்களை நான் பார்த்தே எனக்கு நாட்கள் ஆனது போல தோன்றுகிறது என்கிற எண்ணங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை குத்திட்டே இருக்கிற, உங்களை நெருஞ்சில்களை போல உங்களை குத்தி கொண்டே இருக்கிற, இடர்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற அந்த பொல்லாத காரியங்களை தேவன் இயேசுவின் நாமத்தினால வேரோடு கர்த்தர் அவர் அழிக்க விரும்புகிறார். கர்த்தர் அவர்களை அழித்து விடுவார். அந்த காரியங்கள் நடக்கும்போது இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆறுதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாவதற்கு என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் எங்களை தொடர்ந்து பயணிக்க முடியாமல் தடை பண்ணி கொண்டே இருக்கிறது சுவாமி. அவைகளில் தேவன் இன்றைக்கு நீங்கள் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய கரமும் தேவனுடைய பிரசனமும் தேவனுடைய மகத்துவமான நன்மைகளும் நிச்சயமாக உண்டாகட்டுப்பட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்.
தெய்வ கிருபை அதிகமாய் தாங்கட்டும். தெய்வ பிரசன்னம் எங்களை அதிகமாய் சூழ்ந்திருக்கட்டும். மகிமையினால் மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. God will be with you.